வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பூந்தி லட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பூந்தி போடுறதுக்காக நாம் தண்ணி மாதிரி தான் கலந்து விட்டுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவு நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும். இது கூட 2 பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பாகு காய்ச்சறதுக்காக ஒரு கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கோம். அதனால் 2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இது கூட சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை நல்லா சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்பி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகு எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு எடுத்து மெதுவாக ஊற்றுங்க. மெதுவாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியை மூவ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் பூந்தி அழகாக விழும். இந்த மாதிரி ஊற்றிட்டு 1 நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். கொஞ்சம் சாஃப்டாக தான் வேகணும். பூந்தி நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவுலேயும் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பூந்தி எடுத்திருக்கேன். இது மேலே நம்ம காய்ச்சி வச்சிருக்க சர்க்கரை பாகு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு கொஞ்சமாக சூடாக இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக சர்க்கரை பாகு ஃபுல்லாக பூந்தியில் அப்சர்வ் ஆகும். இப்போ முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்காக 4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் 5-6 கிராம்பு, 10-15 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம பூந்தியில் கொட்டிடலாம். இதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் பூந்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பூந்தி கிறிஸ்பியாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை பாகு சேர்த்த உடனே உறிஞ்சாது, அப்போ லட்டு பிடிக்க வராது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக பூந்தி சர்க்கரை பாகு இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும். ஸோ அப்சர்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா இறுக்கி பிடிங்க. லட்டு பிடிக்கும்போது கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு பிடிங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக வரும். சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.